வணக்கம் சார். வணக்கம். தலைவர் 174 அதாவது கமல், ரஜினி படம். அந்த படம் இப்போ ஷூட் சீக்கிரமா ஆரம்பிக்க போறாங்க. நீங்களே சொல்லியிருந்தீங்க, ப்ரோமோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டாங்கன்னு. எஸ். ரஜினி சார் பத்தி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, அவர சுத்தி உள்ளவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் ஒரு படம் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ அப்படி ஒரு சூழல் உருவாகியிருக்கு. இதுவரை அப்படி எத்தனை படம் சார் இது பண்ணியிருக்கு? நிறைய பண்ணியிருக்காரு. கணக்கில் அடங்காத படங்கள் சொல்லலாம். தெரியாத விஷயங்கள் நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் பார்க்கணும்னா முதன்மையாக நம்ம கே பாலச்சந்தர் அவர்களே எடுத்துக்கலாம். கே பாலச்சந்தர் அறிமுகப்படுத்துறது, அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரஜினி சாருடைய மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்துட்டு ரஜினி சார் வச்சு ஒரு சொந்த படம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அது வரைக்குமே இந்த பிரேமாலயா, கலாகேந்திரா அப்படிங்கிற நிறுவனங்களுக்கு தான் கே பாலச்சந்தர் படம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க கே பாலச்சந்தருடைய சொந்த பேனர்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இல்லை, அதெல்லாம் வேற பேனர். இப்போ கே பாலச்சந்தர் அவர் வந்து சொந்தமாக நிறுவனத்தை ஆரம்பிப்போம், அந்த படத்தில் அந்த நிறுவனத்தில் ரஜினி வச்சு படம்னு ஆசைப்பட்டார். அப்போ இந்த தகவலை கே பாலச்சந்தர் ரஜினி சொல்லும் போதே, சார் என்ன கேட்குறீங்க நீங்கள், முதல்ல இதை தயவுசெய்து நீங்கள் வாடானா வரப்போகிறேன், தயவுசெய்து இது மாதிரி கேள்வி கேட்டு என்னை ரொம்ப வந்து உயர்த்திடாதீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். அங்கே தான் இந்த பணிவை பார்த்தார் கேபி. ஓகே ரஜினி பண்ணுவோம் அப்படிதான் கவிதாலயா அப்படின்னு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு டைரக்ஷன் வந்து கேபி தான் நினச்சிட்டு இருக்காரு ரஜினி சார். ஆனால் இங்கே கேபி இல்லை. அவர் என்ன டிசைட் பண்ணனா, ரஜினி நீ நான் முன்ன ரஜினினா நான் சொல்கிறத நீ கேட்ப, இப்போ நீ சொல்கிறத நான் கேட்கணும். ஆனால் நீ சொல்கிறத கேட்குற நிலைமையில் எனக்கு பண்ண வராது, கேட்பேன் ஆனால் பண்ண தெரியாது எனக்குன்ட்டார். என்ன ரஜினி ஷாக் ஆகிட்டார். சார் என்ன சொல்கிறீங்க? எஸ்பி முத்துராமனை கூப்பிட்டுட்டார். எஸ்பி முத்துராமனை கூப்பிட்டு வர வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க. கேபியோட அசிஸ்டண்ட்டு அவர்கிட்ட இருந்தவர் தான் விசு அவர்கள். கதையை ரெடி பண்ண சொல்கிறாங்க. இந்த காம்பினேஷன் உருவாகுது. அதான் நெட்ரிகன் படம். டபுள் ஆக்ஷனில் பண்ணார். சக்கரவர்த்தின்னு ஒரு கேரக்டர், சந்தோஷ்னு ஒரு கேரக்டரில் அப்பாப்புள்ள கேரக்டர். திருக்கு படம்ல பாக்ஸ் வச்சுருந்த படம், ஃபஸ்ட்டு படமே. ஸோ கே பாலச்சந்தருக்காக ரஜினி சார் பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப் அது. இதற்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் சார் ரஜினியோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கேபியா தான் சொன்னார், நான் அவனை கண்டுபிடிச்சேன் ஆனால் அவனை வளர்த்தது எஸ்பி முத்துராமன் அப்படிம்பார். அதான் இன்னமும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனில் கூட எஸ்பி வரும் கூட ரஜினி சாரில் எல்லா காலம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ரன்வீர் சிங்லாம் முட்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் லாஸ்ட் ஃபங்க்ஷனில். இந்தியில் அவர் சூப்பர் ஸ்டார் ரன்வீர் சிங். ரஜினி சார் ஒருத்தட்ட வணங்குறா, 2 பேர்கிட்ட மட்டும் தான் வணங்குறாரு. ஒன்று அவருடைய அண்ணா சத்யநாராயண கால் விழுந்துட்டு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் சார் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது காலை தொட்டு கூப்பிட்டு வணங்கினார். ஏன்னா தன்னுடைய வளர்ச்சிக்கு முதன்மை காரணம். அந்த எஸ்பி முத்துராமன் சாருக்கு ஒரு படம் இருந்தால் பாண்டியன் ஒரு படம் இருந்தார். அது வந்து அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். கதை பெரிய அளவில் சுவாதம் பண்ணி டேட் இருக்குது, பயங்கர பிஸியில் இருக்கார். உடனடியே எஸ்பிஎம் சார்ட்ட சொல்லி, சார் ஒரு படம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள், நீங்கள் டைரக்ட் பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணுங்கள், டேட்ஸ் நீங்கள் படம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ரஜினி சார் உங்களுக்கு பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, இவ்வளோ டேட் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ எஸ்பி முத்துராமன் சாருக்கு கதையை வந்து உருவாக்குற டைம் இல்லை. எப்பவுமே ஒரு கதையை வெளிவாங்கி தான் பண்ணுவார், ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணுவார் எஸ்பிஎம் சார். என்ன சார் சங்கர் இப்போ பண்ணுறாரு, பிரம்மாண்டத்தின் முச்சமே எஸ்பி முத்துராமன் சார் முதல்ல. அவர் தான் பிக்கஸ்ட் டைரக்டர். அப்போ டக்குனு ஒரு படம் உருவாக்குற அந்த பாண்டியன் இன்னொரு டைட்டில் வச்சு ஒரு படத்தை உருவாங்க. கதை அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் எடுத்துகிட்டு போது எஸ்பி முத்துராமன் சாருடைய ஒய்ஃப் உடல்நிலை சரியில்லாமல் போகிறாங்க. ரிலீஸ் சமயத்தில் ஒய்ஃப் இறந்தும் போகிறாங்க. அது ரொம்ப சோதனைக்குள்ள ஒரு விஷயமா இருந்தது. தங்கமான மனிதருங்க எஸ்பி முத்துராமன். பார்க்க பார்க்க முடியாது, அருமையான மனிதர். இந்த கேள்வி ரஜினி சாரே அப்செட் ஆனாங்க. ஒன்றும் இல்லை ரஜினி, படம் ரிலீஸ் ஆக போகுது, வேலையை பார்ப்போம்னு. படம் வந்து பெரிய அளவில் போயிலே தவிர பட் எஸ்பிஎம் சாருக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுத்த படம் அவர்கள் சொல்லலாம். பஞ்சர் நாசால சாருக்கு எஸ்பி முத்துராமன் எப்படி உருவாக்கி விட்டாரோ, பஞ்சு சார் வந்து ரஜினி வேற லெவலுக்கு கொண்டு விட்டார். எத்தனையோ படம், வாரிலிருந்து பிரியா, முரட்டுக்காலை, கதை வசனம், சாரி, அவருடைய பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் நிறைய பண்ணார். முடிந்த வரைக்கும் பஞ்சு சாருக்கும் பண்ணாங்க. இதற்கு பிறகுதான் எல்லாம் வந்து வி.கே. ராமசாமி சாருடைய ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் ரஜினி சாருக்கு. இப்போ நட்புனா என்னங்கிறது இப்போ தான் சமீபத்தில் பேசினார். நட்பு தான் நமக்கு வந்து உயிரோட்டமே. நட்பு தான் அந்த பழைய நட்பு, வாடா சிவாஜின்னு கூப்பிட்ற நட்பு இருந்தால் ரொம்ப சந்தோஷம், நட்பு ரொம்ப முக்கியம்னு சேர்த்து சொன்னார். அதான் அந்த நட்புக்குள்ளே நான் இப்போ போகிறேன். நான் வி.கே. ராமசாமி சார்லாம் கூப்பிட்டு பேசும்போது தான் ஒரு படம் எடுத்து ரொம்ப நஷ்டம் அடைஞ்சு எம்ஜிஆர் அவர்களே கேட்டாரா, இன்னும் இப்போ வர்ற பட்டம் பூரா நீ இருக்கே வி.கே.ஆர், ஆனால் கடல் இருக்குன்னு சொல்கிறியே அப்படின்னு எம்ஜிஆர் சார் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கு அவர்கிட்ட.
அதற்காகவே எம்ஜிஆர் படங்கள்லாம் கமிட் பண்ணி சம்பளத்தை அதிகமாக கொடுத்தாரு விகே சார். அப்புறம் ரஜினி சார் வந்தோடனே தான் அவர்களை கூப்பிட்டு ஒரு 10 பேரை ஒன்று சேர்ந்து தான் அருணாச்சலம் படத்தை உருவாக்குனார். அது எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட் வர்ற லாபத்தை பூரா ஷேர் பண்ணி கொடுத்தார். ஸோ இப்படி நிறைய நட்புகளுக்கு நிறையவே பண்ணியிருக்கார். இன்றைக்கு கமல் அவர்களுக்கு 174, நட்புக்காக 173 நட்புக்காக படம் பண்ணுறார். கமல் தயாரிப்பில் இவர் நடிக்கிறார். அதே நட்புக்காக கூட ஹீரோவை கமிட் பண்ணுறார் 174 படம். ஸோ நட்புனா இந்த அளவுக்கு மிக உயர்வான இடத்துல இருக்குங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துக்காட்டு சொல்லலாம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸுடைய தியாகராஜன் சார் வந்து இந்த தங்கமகன் பட ஷூட்டிங் அப்போ ரஜினி சார் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப இருக்கும்போது வந்து செட்டெல்லாம் போடப்பட்டு வர முடியாத சூழ்நிலை. ரஜினி சாருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க ஒரு 4-5 மாதம். அப்போ எல்லாம் திரும்பி வந்ததுக்கப்புறம் படம் முடிஞ்சது. சூட்கேஸில் பேலன்ஸ் பணத்தை கொண்டு ரஜினி சார் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இவர் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறார், எதுக்கு இந்த பணம் கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கும்போது பேலன்ஸ் பணம் திரும்பி பொட்டி எடுத்துகிட்டு நேராக வந்து வாரம்பேர் சார் வீட்டில் போய் பார்த்து பொட்டியை கொடுத்துட்டு, என்னால் ஒரு 5 மாதம் டிலே ஆச்சு, நஷ்டம்லாம் வரக்கூடாது, இதில் க்ளீன் பண்ணுங்கள் சார் அப்படிங்கும்போது அந்த தியாகராஜன் சார் இப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி நடிகரை உலகத்தில் பார்க்கவே முடியாது, என்னை பொறுத்த ஒரு மனித தெய்வங்கிறார் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனத்துடைய தியாகராஜன் சார். அப்போது தெரியாமல் பண்ண உதவிகள் நிறையா இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்னான்னு வச்சிங்களேன். இப்போ ரஜினி சார் என்ன செஞ்சான்னு கேட்குறாங்க நிறைய பேர். இதெல்லாம் சும்மா அந்த ஊருகா மாதிரி சாம்பிள் தான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, கூட இருந்த நண்பர்களுக்கு, ஒரு 5 பேர் உயிர் நண்பர்கள் இருந்தாங்க, எல்லாத்தையுமே அவர் செஞ்சார். ஸோ அதனால் இந்த நேரத்தில் ஒரு நட்புங்கிற ஒரு விஷயத்தை பண்ணார். இந்த கமலில் இந்த இடத்துல ஸோ நட்பை தூக்கி ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் தான். பழைய நிகழ்ச்சிக்குள்ள நான் போனேன். ஏன்னா சார் இப்போ வந்து தலைவர் 173 ராஜ்கமல் காந்தி பண்ணுறாருங்கிற பொழுது என்ன சம்பளம், எத்தனை நாள் டேட் கொடுத்தாரு, ஸோ இந்த டைமில் இந்த படத்தை முடிங்க, இந்த மாதிரியான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கலை சார். இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, கமல் மேலே நம்பிக்கை இருக்குது அவருக்கு. ரஜினி சார் சம்பளம் வேணான்னு சொல்லிட்டாரே தவிர வேணான்னு சொல்லலை, சம்பளம் பற்றி பேசலை. நீ படம் பண்ணு கமல்ட்டாரு, படம் பண்ணுவோம், நீ இருக்கிற பிரச்சனைலாம் முடிச்சுக்க, எல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலான்ட்டார். இப்போ கமலுக்கு தெரியும், என்னதான் நண்பன் நமக்கு வந்து ஒரு படம் பண்ணி தர உயிரை கொடுக்குறாருனாலும் அவருக்குள்ள மரியாதை அவர் செய்யணும். கண்டிப்பாக ரஜினி சார் என்ன வாங்குவாரோ அந்த சம்பளத்தை கமல் தரதுக்கு தயாராக இருக்கார். ஸோ அதனால் நட்புக்காக பண்ணும்போது அதுக்குள்ளே போய் இந்த விஷயங்கள்லாம் பேச முடியாது. ஆனால் இதே ரஜினி சார் 174 படம் பண்ணுறாரு இல்லையா, அது கமல் வந்து ஹீரோ கூப்பிட்டு கமிட் பண்ணிட்டார். ரஜினி கமல் சேர்ந்து பண்ணப்பட்டார். அது ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிக்கிறாங்க. அந்த படத்துக்கு சம்பளம் 225 கோடி ரூபா ரஜினி சார் பேசியிருக்காங்க. த ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெமினேஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சூப்பர் ஸ்டாருங்க, சூப்பர் ஸ்டார்னா குழந்தைன்னு சொல்லுவாங்க, ஓகே, பட் சம்பளத்திலையும் ஹையஸ்ட் ரெமினேஷன் 225 crores அந்த 174 படத்துக்கு சம்பளம் பேசப்பட்டு முடிவாயிருக்கு. ஏன்னா சார் இப்போ வந்து கதை கரெக்டாக சூஸ் பண்ணி முடிக்கல. 173ல நிறைய விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்படிங்கிற பொழுது இதுவே வேற ஒரு ஹீரோவாக இருந்தால் நல்ல கதை அமையட்டும், நம்ம அது வரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எதையுமே இவர் பண்ணாமல் நம்ம கமலுக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய படம் நல்ல படமாக இருக்கணும், ஹிட்டு படமாக இருக்கணுங்கிறதுல இவ்வளோ தீர்க்கமாக இருக்கிறதுக்கான காரணம் இல்லை, அவர் எல்லாத்துக்குமே நினைக்கக்கூடியவர். அவர் ஸோ அந்த எக்ஸ்பெக்ட் கமல் மட்டும் கிடையாது, தன்னை நம்பி படம் போடுற முதலாளிகள், ஸோ தயாரிப்பாளர்களுக்கு சிறந்ததை கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் அவருக்கு எப்போவுமே இருக்குது. அதில் இப்போ கமலுக்கு இருக்குது. பட் என்னன்னா அந்த ஒரு டைமில் பண்ண போகக்கூடிய ஒரு படம் கதை சிறப்பாக இருக்கும். அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர்கிட்ட கதை கேட்டார் அவர் சுந்தர்சி வேலை போனதுக்கப்புறம். அது எல்லாருக்குமே தெரியும், எல்லா கதையுமே சிறந்ததாக இருந்தது. அதை விட ஒரு படி அதிகமாக சிபி சொன்ன கதை வேற கோணத்தில் இருந்தது, நிறைய ட்விஸ்ட்டுகளோட போகுது கதை. ஓகே, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வித்தியாசமாக இருக்குது. பட் அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு, அவர் அதிர்ஷ்டப்படுறோன்னு தெரியாது. அதனால் இது வந்து அந்த டியூரேஷன் தவிர இது வந்து குறிப்பிட்ட டைத்துக்குள்ளே இல்லை. ஜெயிலுட்டு ரிலீஸ் ஆகுது 174 நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இயர் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கார். அப்போ இது நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்து இந்த படத்தை ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான். அதனால் அவருக்கு வந்து ஹெல்ப்புங்கிறது செய்யணுங்கிற நோக்கம் எப்பவுமே இருக்குது தயாரிப்பாளருக்கு. சார் 174ங்கிற போது ரஜினி கமல் 2 பேருமே மிகப்பெரிய ஒரு இமயம்ங்கிற போது கதை 2 பேருமே டிமாண்ட் பண்ணணும் சார். ஏன்னா ஒருத்தரை கம்மி பண்ணி ஒருத்தரை கூட பண்ணக்கூடாது. நெல்சனுக்கு எந்த அளவுக்கு சார் ப்ரெஷர் ஆகும்? இல்லை, ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் தான் கதை சொல்லி ஆன்லைன் சொல்லப்பட்டதே அதுதான். அதுக்கு இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணுறது அதுக்கு தாங்க. இப்போ எதுக்குன்னு கேட்குறாங்கல்ல, அடுத்த வருஷம் ஷூட்டிங் எதுக்கு இப்போ போய் ப்ரோமோ பண்ணணும்? இந்த ப்ரோமோவில் 2 பேருடைய அந்த மேக்கிங்கை கொண்டு வர்றாரு அவர்.
நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் ரஜினி சார் கேரக்டர் பெஸ்ட்டா, கமல் கேரக்டர் பெஸ்ட்டாங்கிறத விட இந்த 2 பேரும் வரக்கூடிய இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தர் சலிச்சில்லாத மாதிரி கொண்டு போவோம். நீ பெருசா நான் பெருசா கேரக்டரில் மோதிக்கும். அப்படி ஒரு கதைக்கெல்லாம் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது ரஜினி ரசிகர்களுக்கும் கமல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஒரு ஸ்டெப் யாருமே ரஜினி சார் கூட சொல்லுவார், நான் கூட ஒரு ஸ்டெப் இறை கூட பண்ணிக்கிறேன், கமலை உயர்த்தி காமிங்கம்பார். அந்த தாட்ஸ் எப்பவுமே உண்டு அவருக்கு. கமல் மேலே தனி மரியாதையே வச்சிருக்கார் ரஜினி சார். ஆனால் நெல்சன் வந்து 2 பேருக்குமே ஈக்குவலாக உருவாக்கார். ரஜினி சார் சொல்லிடுறாரு ஈஸியாக, இங்கே ஃபேன்சிட்ட யார் வாங்குறது? ஸோ அதனால் இவர் நெல்சன் வந்து ஈக்குவலான ஒரு ரோல் தான் சார். 2 பேர்த்துக்கும் பவர்ஃபுல்லான ஒரு ரோல் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோக்குள்ள ஸ்கிரிப்டும் சொன்னார், அதில் தான் கமலே ஆஃப் ஆனது. பிரமாதமாக இருக்குது நெல்சன் சொன்னது. கதைக்களம் வேற, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் பாருங்க. ஏன்னா சார் ஏர்லியர் ஸ்டேஜில் ரஜினி கமல் ஃபேன்ஸ் நடுவில் நிறைய ரைவல்ரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் இப்போ சமீபத்தில் விஜய் அஜித் ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட நாங்கள்லாம் இப்படி இருந்தோம், உங்களை விட மோசமாக இருந்தோம், ஆனால் நாங்கள் இன்னைக்கு மாறிட்டோங்கிற போது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராதுல்ல சார்? இல்லை, அது என்னன்னா அப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் இருந்தது. நீங்கள் ஒருத்தர் படத்தை ஃப்ளாப் ஆக்கிற விருப்பம் பார்க்க மாட்டாங்க. கமல் படம் நல்லா ஓடிச்சுக்கும் போது நம்ம தலைவர் படம் இன்னும் அதிகமாக ஓடணுங்கிற ஆர்வத்தில் இந்த படத்தை மெகா ஹிட் கொடுத்தாங்களே தவிர இதை ஃப்ளாப் ஆகணும் அடிக்கிற தாட்ஸ் அந்த ரசிகர்களுக்கு எப்பவுமே கிடையாது. ரஜினி ரசிகர்களுக்கு இப்பவும் கிடையாது. ஆனால் சமீபத்தில் தான் இந்த பெரிய யங்ஸ்டர்ஸ் ஹீரோக்களுடைய ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தேவையில்லைன்னு சொல்ல வரேன் நான். இதை சிறந்த படமாக இருந்தால் மக்கள் கொண்டாடுவாங்க, ஒருத்தர் அடித்து தோல்வி அடைய போகிறதில்ல. அன்று வந்து ஆரோக்கியமான போட்டி இருந்துச்சு. ரஜினி கமல் படம் நிறைய வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆன படம் நிறையா இருக்குது. எல்லாமே ஹிட் அடித்த படங்கள் நிறையா இருக்குது. இந்த தங்கமோன் சொன்னேன் பார்த்தீங்களா, தங்கமோனும் தூங்காத தம்பி தூங்காத ஒன்றா ரிலீஸ் ஆன படங்கள் உங்களுக்கு. அது சத்யா மூவிஸ், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், 2மே பம்பர் ஹிட் உங்களுக்கு. கொண்டாடுறாங்க ரசிகர். சத்யா மூவிஸ் நிறுவனத்தில் தியாகராஜன் சொல்லும்போது கூட விஷயத்தை கன்வே பண்ணுறாரு. சத்யா மூவிஸ் நிறுவனத்தை உருவாக்கி மிகப்பெரிய கொண்டு நிற்பார்ந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு அந்த நிறுவனம் எம்ஜிஆர் நடிக்காமல் போகும்போது இந்த நிறுவனம் வந்து பேசப்படாமல் இருந்தபோது தான் ரஜினி உள்ள என்ட்ரி ஆகிறாரு. எங்களுக்கு மீண்டும் வந்து உயிரை கொடுத்தது இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். சத்யா மூவிஸ் நிறுவனத்தை இன்னும் உயர்த்தி கொண்டு போனார். எம்ஜிஆர் செய்யாத விட அதிகமாக செஞ்சாருன்னு சொன்னார். இப்போ ஒரு தயாரிப்பாளர் வந்து மேன்மை படம் நினைக்கக்கூடிய ஒரு வந்து ரஜினி சார். ஆரோக்கியமான போட்டி ரசிகர்கள்ட்ட இருந்தது, இன்னமும் அந்த ஆரோக்கியமான போட்டி அவர்கிட்ட இருக்கு. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.